பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்கமா பின் வக்காஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசுவோம், ஆனால் அவர்கள் எங்களுடன் பேச மாட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறுவோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு பதில் சலாம் சொல்ல மாட்டார்கள். நூல் தப்ரானி இப்னு அபி ஹாத்திம். அதாவது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, சிறுநீர் மலம் கழிக்கும் பொழுது சிறுநீர் கழிப்பவர்கள் மலம் கழிப்பவர்கள் பேசக்கூடாது. பாத்ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடாது. நம்ம கிட்ட யாராவது பேசலாம். வெளியில இருந்துக்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நான் கதவை மூடிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா அதை கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பதில் பேசக்கூடாது. இது ஒரு சிறந்த ஒழுக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நடைமுறை நமக்கு சொல்லி காட்டுது. அதே போல் நமக்கு பாத்ரூமில் இருக்கும்போது யாராவது சலாம் சொல்லுவாங்க, நம்ம பதில் சலாம் சத்தமாக சொல்லக்கூடாது. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் தம் சகோதர முஸ்லிமை சந்தித்து அவரது கரத்தை வாஞ்சையுடன் பற்றி கொண்டால், அதாவது அன்போடு பிடித்து கொண்டால், சூறை காற்றும் வீசும் நாளில் காய்ந்து போன மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போன்று அவ்விருவரின் பாவங்களும் உதிர்ந்துவிடும். கடல்களின் நுரையளவு இருந்தாலும் அவ்விருவரின் பாவங்களும் மன்னிக்கப்படும். நூல் தப்ரானி. அதாவது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு, ஒரு சந்தோஷமா ஒரு முஸ்லிமை முசாஃபகா செய்கிறோம் இல்லையா, அதுபோல முசாஃபகா செஞ்சோம்னா கடுமையான காற்று வீசும் பொழுது மரத்திலிருந்து இலைகள் எவ்வளவு விழுவும், நிறையா விழுவும். இல்லை, காற்று மெதுவாக அடித்தா கொஞ்சமாக மர இலைகள் விழும், காற்று வேகமாக அடித்தா மர இலைகள் அதிகமாக விழும். அந்த நிறைய அந்த மாதிரி விழுந்துரும். அது விழுவது போல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விழுந்துரும். 2 பேர் முசாஃபகா பண்ணிக்கும் போது 2 நபர்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அது எந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும், கடல் நுரையளவு இருந்தாலும், கடல் நுரைய நம்ம என்னைக்காவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தினம் கடல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கடல் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நுரை வரும். அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் முசாஃபகா செஞ்சிக்கும் பொழுது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட முசாஃபகா செஞ்சிக்கும் போது 2 பேருடைய பாவங்களும் நிறையா கீழே விழுந்துடும், மன்னிக்கப்பட்டுடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மற்றொரு ஹதீஸு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறைகளை சாணுக்கு சான், முழத்திற்கு முழம், இரு கை நீட்டளவு கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஓர் உடுபு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் அதற்குள் நுழைவீர்கள் என்று கூறினார்கள். அப்போது நபித்தோழர்கள், அல்லாஹுவின் தூதரே, அவர்கள் யார்? வேதக்காரர்களா அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களன்று வேறு யார் என்று கேட்டார்கள். நூல் இப்னு மாஜா, முஸ்னது அஹமது. அதாவது இன்னைக்கு சினிமா நடிகர்களை பார்த்து தலைமுடி வெட்டிக்கிறான். சினிமா நடிகைகளை பார்த்து நம்ம வீட்டு பெண்கள், சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கலரில் சேலை வாங்கணும், இந்த கலரில் ஜாக்கெட் வாங்கணும், அந்த மாதிரி ஜாக்கெட்டு தைக்கணும், இந்த மாதிரி ஜாக்கெட்டு தைக்கணும், தைச்சி போடுறாங்க. இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க,
ஒவ்வொருத்தனகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட செயல்களை அவன் சின்ன செயலா இருந்தாலும் சரி, பெரிய செயலா இருந்தாலும் சரி, நீங்க பின்பற்றுவீங்க அப்படிங்கிறான். அவன் ஃபேண்ட்டை கிழிச்சு விட்டுட்டு போடான்னாக்கா, அதே போல கிழிஞ்ச ஃபேண்ட்டே வாங்கி போடுறான். கிழிஞ்ச ஃபேண்ட்டே கடையில் விற்கிறான். கிழிச்சியே ஃபேண்ட் என்ன செய்யறான்? கடையில் விற்கிறான். அதை மாடல் சொல்லி வாங்கிட்டு வந்து இவன் போடுறான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவனை நீங்க ஒவ்வொரு ஜானா, ஒவ்வொரு முழமா, ஒவ்வொரு பாகமா நீங்க பின்பற்றுவீங்க. யார சொல்லலாம்? யார நீங்க சொல்றீங்க? வேதக்காரர்களையா? ஆமா. நமக்கு வந்து வேதக்காரர்கள்னா யாரும் வெளிநாட்டு இறக்குமதி. வெளிநாட்டுக்காரன் எதெல்லாம் ஃபாலோ பண்றானோ, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சமுதாயம் உட்பட எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அது எல்லாம் ஒரு நாகரீகம்னு நினைக்கிறோம். அது நாகரீகம் அல்ல. அது ஒரு அநாகரீகமான செயல்கள். அதனால மார்க்கம் அனுமதிச்சிருக்கக்கூடிய நல்ல செயல்களை மட்டுமே தான் பின்பற்றணுமே தவிர, கெட்ட செயல்களை நம்ம பின்பற்றக்கூடாது என்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு அறிவிக்கின்றன. சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக.